ஃபில்லர் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ, இந்த ஃபில்லர் டிசைன்ஸ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹேண்ட்ல டிசைன்ஸ் போடும்போது பாம்லயோ, இல்ல ஃபிங்கர் டிசைன்ஸ்லயோ நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ, அந்த ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஃபில்லர் டிசைன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ, நான் இந்த கிளாஸ்ல வந்து இந்த வீடியோல வந்துட்டு கொஞ்சம் தான் பாதி தான் ஃபில் பண்ணியிருப்பேன். ஸ்டோரேஜ் ரீசன்னால என்னால ஃபுல்லா ஃபில் பண்றத வீடியோ எடுத்திருக்க முடியாது. ஸோ, அதனால நீங்களும் அப்படியே இல்லாம ஃபுல்லா எனக்கு போட்டு சென்ட் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லா ஃபில் பண்ணணும். ஸோ, நீங்க வந்து ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பெரிய ட்ரையாங்கிள்ஸா போட்டுக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைரல் போட்டு ஸ்பைரலோட இன்சைட்ல வந்து ஒரு கர்வ், ஒரு பெண்ட் மட்டும் குடுத்தோம் அப்படின்னா, இது வந்து சிங்கிள் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபுல்லா சிங்கிள் ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து சிங்கிள் ஸ்பைரல் வித் டாட். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல போட்டோம்ல சிங்கிள் ஸ்பைரல். அதே போட்டு அதோட சென்டர்ல டாட் வைக்க போறோம். ஸோ, இதுதான் வந்து செகண்ட் ட்ரையாங்கிள். தேர்ட் ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிள் வித் டாட். நம்ம நார்மலா சர்க்கிள் போடுவோம்ல, அதே மாதிரி அந்த சர்க்கிள் போட்டுட்டு அதோட சென்டர்ல டாட்ஸ் வச்சு இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாவே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ரீவொர்க் குடுத்தா தயவு செஞ்சு திரும்ப போட்டு சென்ட் பண்ணுங்க. நான் எனக்காக ரீவொர்க் குடுக்கல. உங்களோட நல்லதுக்காக தான் நான் ரீவொர்க் குடுக்குறேன். ஸோ, நெறைய பேர் சென்ட் பண்ண மாட்றீங்க. நீங்க ரீவொர்க் சென்ட் பண்ணல அப்படின்னா, நான் இனிமே உங்களோட ஒர்க்க வந்து கவனிக்கவே மாட்டேன். அப்படியே விட்டுருவேன். ஸோ, ரீவொர்க் குடுத்தா திரும்ப சென்ட் பண்ணுங்க. அப்புறம் ஹோம் ஒர்க்கும் போடாம இருக்கீங்க. நான் குடுக்குற ஹோம் ஒர்க்க தயவு செஞ்சு எல்லாருமே போட்டு சென்ட் பண்ணுங்க எனக்கு. வீடியோவ ஆடியோ ஆன் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நான் என்ன ஹோம் ஒர்க் குடுக்கேன்னு செக் பண்ணிட்டு ஹோம் ஒர்க் போட்டு சென்ட் பண்ணுங்க. சில பேர் ஹோம் ஒர்க்கே சென்ட் பண்ண மாட்றீங்க. இல்லன்னா தப்பான ஹோம் ஒர்க்க சென்ட் பண்றீங்க. ஸோ, கவனிச்சு வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமா போட்டு சென்ட் பண்ணுங்க. ஸோ, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல வந்து என்ன ஃபில் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிங் வித் டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு, அந்த சர்க்கிளோட சென்டர்ல இன்னொரு சர்க்கிள் போடப் போறோம். இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டு, அதோட சென்டர்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குல்ல, அந்த ஸ்பேஸ்ல வந்து டாட்ஸ் வச்சோம் அப்படின்னா, இத தான் வந்து ரிங் வித் டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லா இதே மாதிரி இதே மெத்தட யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்க போறோம். அண்ட் ஃபில்லர் டிசைன்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க இந்த ட்ரையாங்கிள்ல ஸ்பேஸே இல்லாம ஃபில் பண்ணணும். கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லாம ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க போடுற மெத்தட் கரெக்ட்டு. ஸோ, நான் செக் பண்ணி சொல்லுவேன். ரீவொர்க் இருந்தா திரும்ப போட்டு சென்ட் பண்ணுங்க. கியூனி வித் ஹம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கியூனினா என்னன்னா, இத பீகாக் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கறதுக்கு கர்சிவ் லெட்டர் சி மாதிரி இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம டியர் ட்ராப்ஸ்க்கு ப்ரெஷர் குடுப்போம்ல, அதே மாதிரி ப்ரெஷர் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சி மாதிரி நம்ம ஸ்பைரல் மாதிரி போடுவோம். அந்த ஸ்பைரல் போடும்போது ப்ரெஷர் குடுக்கக்கூடாது நீங்க. அதிகமான ப்ரெஷர் குடுக்கக்கூடாது. லைட் ப்ரெஷர் குடுத்து சி மாதிரி கொண்டு வரணும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஒரு டியர் ட்ராப் வச்சுட்டு, லைட்டான ப்ரெஷர் குடுத்துட்டு, சி மாதிரி கொண்டு வந்து அத சுத்தி ஹம்ஸ் போடப் போறோம். ஸோ, இதுதான் கியூனி வித் ஹம்ஸ். ஓகேவா? ஸோ, அண்ட் அடுத்தது வந்து சர்க்கிள் வித் டாட் அண்ட் ஹம்ஸு. ஸோ, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் போட்டுட்டு, அத சுத்தி ஹம்ஸ் ட்ரா பண்ணிட்டு, அத சுத்தி நம்ம டாட்ஸ் வச்சுக்க போறோம். அந்த டாட்ஸ வந்து செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு கர்வி லைன் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ, இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள ஃபுல்லா ஃபில் பண்ணிருங்க. ஸோ, நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் வித் டபுள் ஹம்ஸ். டபுள் ஹம்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா சர்க்கிள் போட்டு ஹம்ப் போடுறோம்ல, அந்த ஹம்ப் மேல இன்னொரு ஹம்ப் போடணும். ஸோ, இத தான் நம்ம டபுள் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்க போறோம். அண்ட் லாஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் வித் ஹம்ப் அண்ட் டியர் ட்ராப்ஸ். டீ ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டியர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, ஓகே. இது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா ஸ்பைரல் போட்டு ஹம்ப் போடுவோம்ல, அதே மாதிரி ஸ்பைரல் போட்டு சென்டர்ல டாட் வச்சுட்டு, ஹம்ப் போட்டுட்டு, அத சுத்தி டாட்ஸ் வைக்கிறதுக்கு பதிலா நம்ம டியர் ட்ராப்ஸ் போடப் போறோம். இத நான் கிளாஸ் 1ல சொல்லிக் குடுத்துருப்பேன். டியர் ட்ராப்ஸ் போட்டுட்டு அத ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக கர்வி லைன் போட்டிருக்கேன். ஸோ, இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கணும். ஸோ, ஓகே. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு 2 ஹோம் ஒர்க்கு. இதே மாதிரி ஏதாச்சும் 2 ஃபில்லர் டிசைன் வந்து நீங்க 2 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா போட்டு எனக்கு போட்டு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். தேங்க் யூ.